வணக்கம். நான் உங்கள் அதீதன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மணிப்பாயில் இருக்க அண்ணா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே வந்து நத்தாரை முன்னிட்டு வந்து அலங்காரம் எல்லாம் செய்திருக்கணும். அது எப்படி அந்த அலங்காரங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்பாங்க. பாருங்க, பொப்பமரத்துக்குள்ள பச்சை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு அழகாக இருக்குது. பொப்பமரத்தோட அப்படியே பச்சை லைட் எரியும், நல்ல ஒரு அழகாக இருக்குது. இங்கே சோப்பு டியூப் லைட், உங்களுக்கு வீடியோவுக்கு சிவப்பாக தெரியல, ஆனால் சிவப்பு லைட் தான். நிறைய கார்கள் எல்லாம் வந்திருக்கணும், கார்கள் ஆட்டோவில் எல்லாம் வந்திருக்கணும். நிறைய மரங்களும் இருக்குது இந்த அந்தாவையில், மானிப்ப அந்தாவையில். பேம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் பச்சை எல்இடி பல்புகள் போட்டிருக்கணும். இந்த அலங்காரங்கள் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்க. தான் கோயில் முன்பக்கம். நீல லைட்டாலாம் பூட்டிட்டிருக்கணும். மாமரத்தில் ரன்னிங் பேக் ஓடுறது நல்ல அழகாக இருக்குது. பாம்பு ஓடுற மாதிரி, கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ மானிப்பாயில் இன்னும் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் நல்ல அழகாக வந்து மின் விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. புனித அன்னாள் ஆலயம் மானிப்பாய்க்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம் அப்படி இருக்காங்க. முன் முகப்பை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அகப்பெரிய கோயிலாண்டு இல்லை, ஒரு அளவான கோயில், நல்ல அழகாக இருக்குது. இதுதான் அந்த பாலன் பிறப்பு கொட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்திருக்கிறோம்னு சொல்லி. இயற்கையான ஒரு தத்ரூபமாக இருக்குது. லைட்டுகள் வண்ணம் வண்ணமாக மின்னி மின்னி நீலம் சிவப்பு ஒரு கலரில் வருது மாறி மாறி, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த லைட் இந்த செட்டப் வந்து அப்படி செய்திருக்கிறார்கள், நன்றாக செய்திருக்கலாம்.
எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்து நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு இந்த லைட் செட்டப்பில் அப்படி நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி எங்களை தேமா மரத்தில் வந்து லைட்டுகள் போட்டுருக்கிறோம். தேமா மரம் வந்து நல்லா அழகாக இருக்குது, லைட் போட்டு விட நல்லா சூப்பராக இருக்குது. எங்களை வந்து 2025 என்று சொல்லி அடிச்சிருக்கணும். அதுவும் ஒரு நல்ல இதாக அடிச்சிருக்கணும், நல்ல பார்க்க நல்ல அழகாக இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக சூப்பராக செய்திருக்கணும். பெரிய ஒரு பேன் ஒன்று, அந்த விசிறி மின்சார விசிறிக்கு போடுவினம் அதே மாதிரி இருக்குது. இங்கே மணி கூட்டு போகிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பா கண்ணை பறைக்குது, அப்படி அழகாக இருக்கா, உங்களுக்கு பார்க்க விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. 2025 ஒரு வேறு லெவலாக இருக்கு, என்ன நல்லா இருக்கு. இது ஒரு மரத்தில் வந்து எல்இடி பல்புகள் வந்து போட்டிருக்கணும். அதுவுமே நல்ல பிரமாண்டமாக நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அழகாக காட்டணும் என்று சொல்லி நாங்கள் எடுத்திருக்கிறோம். அழகாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். பட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நமது இடத்துல வந்து சவுக்கு இல்லை. இளைஞர்கள் வந்து இதை வந்து சவுக்கு இருக்கிற இடத்த அங்கே மணற்காட்டு பக்கம் போய் சவுக்கை வெட்டி கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறார்கள். அது என்ன மாதிரி எப்படி அந்த தொழில் செய்யணும்னு சொல்லி அதோட நேராக போய் நாங்கள் கதைப்போம். சவுக்கு அதில் அந்த சீசன் டைம் பிஸ்னஸ் வந்து செய்யணும். அந்த சீசன் டைம் பிஸ்னஸை நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். அதை செய்கிற ஒரு தம்பியோட நாங்கள் கதைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வாங்க ஒரு இது சம்மந்தமாக தொழில் எப்படி என்னமேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. வணக்கம். 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 என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பேர் ஜான்சன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கட்சி வேலை செய்கிறது, பெயிண்டிங் வேலை, வெகுண்டு அப்படியே ஃபுல்லாக கொண்டாக்கிறது எல்லாம் செய்வோம். கொண்டாக்கிறது நான் செய்வீங்க. அப்போ இது வந்து அப்படி சீசன் டைமில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு 5-6 பேர் நிற்கிறோம், போய் சேர்ந்து செய்கிறோம். 5 பேர் சேர்ந்து செய்கிறீங்க. இது வந்து எங்கே வெட்டுறீங்க? இது கார் நகரில் இல்லைன்னா பீச்சில் போய் வெட்டுறது, பெர்மிஷன் எல்லாம் இருக்குது. விலைசையில் போயிட்டு எடுத்து தான் கொண்டு வந்து பொடியா சேர்ந்து பிசினஸ் செய்யுது. அவைக்கு தான் காசு கட்டணும், கொம்பிட்டு காசு கட்டணும். ஒரு வட்டால கொண்டு வர்றது வாகனத்தையும் பதிஞ்சு ஒரு காசு வந்து ஓப்பன் 3000 அப்படி சவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கும், ஒரு 6000 லோட்டு கொடுப்போம். அதோட லோட்டை தெளிவாக நான் கொஞ்சம் கூட ஏற்றி இருக்கும். இப்போ நீங்களும் ஒரு 5 பேரா சேர்ந்து 4 பேர் படியங்களா சேர்ந்து இந்த வேலை செய்றீங்க. இப்போ உங்களோட தொழிலோட சேர்ந்து ஒரு சப்போர்ட்டா சீசன் கிறிஸ்மஸ் அப்படி மூட்டாங்க. எப்படி நாள் இந்த பிசினஸ் செய்வீங்க? 3 நாள் செய்வோம். 3 நாள் செய்வீங்க. அப்போ ஒரு இது வந்து என்ன விலையை கொடுக்குறீங்க? இது ஒவ்வொரு தடிக்கு ஏற்றவில்ல. இந்த தடி சும்மா அப்படி எடுக்கணும், ஒரு 500-400 கொடுப்போம். அப்படி எடுக்கணும் 500-400 கொடுப்பீங்க. 500-400 கொடுப்போம். ஒவ்வொரு தடையும் ஒரு விலையா? சின்ன நண்டை சொன்னா சின்ன நண்டா 200-300 சின்ன வட்டி எல்லாம் கொடுப்போம். இருக்கிற மாதிரி வட்டி கொடுப்போம். பெருசா ஒரு வரைய 2 ஆக்கி தர சொல்லுவீங்க. அப்படி கொடுக்குற ஆக்களுக்கு இப்படி இந்த பெருசான்னு சொன்னா 500 ரூபாய்க்கு கொடுப்போம். 500 ரூபாய் கொடுப்போம். 500 ரூபாய் அப்படி இருக்காங்க. கூடுனாலே 500-600 அது கூட கொடுக்குறேன். அங்க மணற்காடு இடம் இருக்கு, அங்க இருக்கு நல்ல சவுக்கு. ஒரு இடம் இருக்கு சவுக்குல, சும்மா காய் உள்ள சவுக்கு இருக்கு, காய் இல்லாத சவுக்கு இருக்கு, தான் சவுக்கு பெண் சவுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. இது கொஞ்சம் இதை விட அங்க மணற்காடுல இடக்கு அது கொஞ்சம் நல்ல சவுக்கு, நல்ல பச்சை சவுக்கு, அது கொஞ்சம் இனமான சவுக்கு. முன்னுக்கு பாருங்க பூ மாதிரி வந்துருக்கு. இது வேற ஆகுது. இது நல்ல ஃபுல்லா விஷயங்கள் காய் இல்லாத நல்ல பச்சையா இருக்கும். அதான் டிமாண்ட். அது அங்கங்க பொமிட்டு ஆயினும், அதுக்கு பொமிட்டு இல்ல. அவங்க இப்படி வேண்டாத கொஞ்சம் அரசாங்கத்தின் போட்டு மரங்கள்லாம் அவையில் அதுக்கு பொமிட்டு தருது. இது வேற நேரண்டபடியே பொமிட்டு தந்தது. இது அங்கேண்டா வெட்ட விட மாட்டேன். இது வழியா கொஞ்சம் பக்கத்து ஆனங்களுக்கு சின்ன பொடியல் எல்லாம் பெரிய சவுக்கு கூட சின்ன பொடியெல்லாம் வந்து வாங்கினோமா? சரி, ஓகே, நன்றி. நன்றி. சின்னாக்கள் வந்து சவுக்கு வேண்டும். அப்படி என்ன இல்லையா? 400 ரூபா. 400
தம்பி எங்கேருந்து வாரீங்க? ஆனக்கோட்டையிலேருந்து வாரீங்க சாவுக்கு. அங்கே சாவுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை, சந்திலேருந்து வந்தா போட்டு கொடுத்துட்டு 500 ரூபா வாங்க. சரி, உங்களோட முயற்சிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ஓகே, எத்தனை இளைஞர்கள் வந்து சும்மா திடீர் நேரத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு முயற்சி செய்கிறீங்க, இந்த மேசம் பிள்ளை அதோட சேர்த்து இந்த வேலையும் செய்கிறீங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.